வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. அஸ்தம் நட்சத்திரம். உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். அஸ்தமோடு சித்திரை. ஆனந்த வாழ்வு குந்திடும் என்கிறது ஜோதிட பழமொழி. அஸ்தம் நட்சத்திரம் என்பது கன்னியா ராசியிலே அமைகிறது. அப்போ கன்னியா ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான். அஸ்தம் நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு சொந்தமான அதிபதி சந்திரன். எனவே அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் சந்திரன், புதன் இந்த இரண்டு கிரக குணாதிசயங்களே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்க குணாதிசயம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இனிமையாக பேசி பிறரை எளிதில் கவரக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருப்பவர்கள் தான் இவங்க, இந்த அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க. இதே நம்ம ஜோதிட பாடல் மூலம் பார்க்கலாம். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, மெத்த நல் நடையனாகும், வெகுளியதுடையனாகும், சித்தமது உடையனாகும், சிறு குடியனானாகும், உத்தம குணத்தானாகும், உறுதியை இறுதியாய் உண்ணும் அத்தன் நல்லறமே செய்யும் அஸ்தம் நாள் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல். என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சின்ன குடும்பம், அதாவது சிறிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உத்தம குணம், உறுதியான எண்ணம் போன்றவற்றால் சுற்றி உள்ளவருடன் தலைவனாகக்கூடிய பண்பு இவங்ககிட்ட அதிகமாகவே காணப்படக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கல்வியில் உயர் பட்டம் பெற்று ஒரு நல்ல நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது சாந்த குணம், தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை. இந்த குணாதிசயம் எல்லாமே அஸ்தம் நட்சத்திரக்காரன்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவே அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களே குணாதிசயமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை பார்க்கலாம். அடுத்து அஸ்த நட்சத்திரங்கிறது 4 பாதமும் கன்னியா ராசியிலே இருக்கிறதுனால ஒவ்வொரு பாதத்துக்கும் 2 வருஷம் முன்ன பின்ன வேரியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஏற்ற இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது அஸ்தம் 1ஆம் பாதம் எடுத்துட்டோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 9 வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திர திசை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த சந்திர திசை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல பிறந்தலேருந்து நல்ல தன வசதி, நல்ல தனவரவு, பணவரவு, உறவினர் ஆதரவு, வீடு மனை யோகம்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 9லேருந்து 16 வரைக்கும் செவ்வாய். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கல்வி வருங்க. நல்ல கல்வி, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 16 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. 16 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ராகு திசை நடைபெறும். இந்த ராகு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராகு திசை முற்பால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நிறைவு செஞ்சு ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். பிற்பாதி ராகு திசை இவங்களுக்கு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாராத செலவு, தொழில் முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது 34லேருந்து 50 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு திசை நடக்கும். இந்த குரு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்பாதி கொஞ்சம் மத்தியமமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பிற்பாதி தன விருத்தி, பிற்பாதி வரக்கூடிய குரு பகவானுடைய திசை தன விருத்தி, வீடு, வண்டி, வாகன சேர்க்கை, இதெல்லாம் இவங்களுக்கு கணவன் மனைவி பாசம் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 50லேருந்து 69 வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சனி திசை நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, முற்பாதி சனி சிறப்பு, பிற்பாதி சனி நோய் தொல்லை, இது போல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது அஸ்தம் 2ஆம் பாதம். ஒரு 6 வருடம் சந்திர திசை இருப்பதாக நாம் கணக்கீடு பண்ணி கொண்டா, இந்த 6 வருஷம் வரைக்கும் இந்த சந்திர திசை இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நல்லதே செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. செல்வம், செல்வாக்கு, வீடு, மனை, வாகனம், வண்டி, வாகனம், உறவினர்களுடைய நட்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6லேருந்து 13 வரைக்கும் நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய செவ்வாய் திசை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 13லேருந்து 31 வரைக்கும் ராகு, முற்பாதி ராகு சிறப்பை தரும். அந்த ராகு திசை முற்பாதிலே இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ படிச்சு ஓரளவுக்கு நல்ல வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிற்பாதி ராகு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் முடக்கம்
எதிர்பாராத செலவு, இது போன்ற விஷயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 31 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு குரு திசை நடக்கும். இந்த குரு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதை தான் செய்யக்கூடிய அமைப்பு இந்த குரு திசை. இந்த குரு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா தன விருத்தி, தொழில் விருத்தி, வீடு, வண்டி, வாகன சேர்க்கை இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே 47 வயசுக்குள்ள கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 47 66 வரைக்கும் சனி திசை. சனி திசை முற்பாதி சிறப்பான பலன்கள், பிற்பாதியில கொஞ்சம் நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த சனி திசை முற்பாதி கூட குருவில் என்ன நடந்ததோ அது போன்ற பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அஸ்தம் 3ஆம் பாதம் 4 வருஷம் சந்திர திசை நடக்கிற மாதிரி கணக்கு இருக்கும். இந்த 4 வருஷம் சந்திர திசை அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல நல்லா தாங்க இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. குடும்பத்துல செல்வம் செல்வாக்கு உயரக்கூட அமைப்பு தான். 4லேருந்து 11 வரைக்கும் இந்த அஸ்தம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11லேருந்து 29 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்கக்கூடிய ராகு திசை. இந்த ராகு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சிறப்பை தராது. மேற்சொன்ன மாதிரியே கேட்டீங்களா, முற்பாதிக்குள்ள ஓரளவுக்கு கல்வி கற்று முடிச்சிருவாங்க. பிற்பாதியில் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் முடக்கம், எதிர்பாராத செலவு, இது போன்ற விஷயங்களை தான் இவங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 29 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும், 45 வயசு வரைக்கும் குரு திசை. இந்த குரு திசை இவங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு வாகன வசதி, அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தன விருத்தி, இதெல்லாம் இவங்களுக்கு இந்த குரு திசை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 45லேருந்து 64 வரைக்கும் சனி திசை. இந்த சனி திசை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கொண்டு சொன்ன மாதிரி குரு திசை மாதிரியே முற்பாதி சனி சிறப்பு, பிற்பாதி சரியில்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது அஸ்தம் 4ஆம் பாதம் 2 வருஷம் சந்திர திசை நடப்பதா இருந்தோம்னா குடும்பத்தில் 2 வருஷம் நல்லா தாங்க இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. 2லேருந்து 9 வரைக்கும் செவ்வாய், 9 வயசு வரைக்கும் அவருக்கு நல்ல படிப்பு தாங்க கொடுக்க போகுது. 9லேருந்து 27 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ராகு திசை, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மி. அடுத்தது 27லேருந்து 43 வரைக்கும் என்னன்னா குரு திசை. இந்த 27 வயசுக்கு மேலதாங்க இவருக்கு என்ன ஏற்படும் கேட்டீங்கன்னா நல்ல கல்வி, அடுத்தது வீடு வாகன வசதி, தன விருத்தி, இதெல்லாம் 27 வயசுக்கு மேல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரு திசை நல்லதே. அடுத்தது 43லேருந்து 62 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி திசை நடக்கும். சனி திசை முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சிறப்பு இல்லை. அடுத்தது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி, வணங்க வேண்டிய ஆலயம் திருவாரூர், வழங்க வேண்டிய தானம் தேங்காய் சாதம் வழங்குங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அணிய வேண்டிய ரத்தினம் நீலம், முத்து. அதிர்ஷ்ட திசை மேற்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெண்மை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி, சனி, புதன். அடுத்தது உங்களுடைய பஞ்சபட்சி காகம். இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க காகம் பஞ்சபட்சி சாஸ்திரத்துல அரசு ஊன் நடை காலங்கள்ல நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு தொழில் செய்தாலும் வெற்றி பெறலாம், செயலில் ஈடுபட்டால் வெற்றி பெறலாம். உங்களுடைய நட்சத்திர பட்சி பருந்து. உங்களுடைய வணங்க வேண்டிய பைரவர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ யோக பைரவரை வணங்குங்கள், சிறப்பாக இருக்கும். அடுத்தது வணங்க வேண்டிய சித்தர் கரூர் சித்தர். இது ஜீவசமாதி கரூர்ல இருக்கு, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வணங்க வேண்டிய மாதா வைஷ்ணவி. இந்த அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு மன கஷ்டம் எப்போதான் ஏற்படுகிறதோ அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வைஷ்ணவி தாயை தேங்காய் எண்ணெய் தீபம் 9 தீபம் போட்டு, தேங்காய் எண்ணெய் தீபம் 9 தீபம் வியாழக்கிழமை 7 வாரம் விளக்கு போட்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மென்மேலும் மேன்மை அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.